ஆட்டோ பவர் பேக் நாணவேலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆட்டோ பவர் பேக் பேக்கேஜிங் மிஷினரி இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரியான மிஷினரிஸ் பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியான ப்ராடக்ட்டும் நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ணி நம்ம செஞ்சுட்டு கொடுத்துட்டு. அதனால இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, டபுள் ட்ரம் ரோஸ்டிங் மிஷின் சொல்லக்கூடிய இந்த டபுள் ட்ரம் ரோஸ்டிங் மிஷின் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம விவரமா பார்க்க போறோம். என்ன டபுள் ட்ரம் ரோஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்குன்னா, டபுள் எல்லாமே சிங்கிள் ட்ரம்ல பண்ணுவாங்க. சிங்கிள் ட்ரம்னும் போது உங்களுக்கு இதுவே ஹீட்டிங்ல வெளியில வந்து பக்கத்துலேயே நிற்க முடியாத அளவுக்கு ஹீட்டிங் இருக்கும். அப்போ டபுள் ட்ரம்னும் போது உள்ள ஒரு ட்ரம்மும் மேல அவுட்டிங்ல ஒரு ட்ரம்மும் நம்ம பண்ணியிருப்போம். அப்போ அதோட ஹீட் வந்து பார்த்தா நம்ம பக்கத்துல போனாலும் அந்த ஹீட் வந்து நம்ம மேல படாம இருக்கிறதுக்காக டபுள் ட்ரம் போட்டு நம்ம இந்த மிஷின் நம்ம உருவாக்கிக்குவோம். இதுல அட்வான்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா எந்த டிகிரில நம்ம என்ன வறுக்கணும்ன்றத முடிவு பண்ணி நாமளே டிகிரியை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸ்ல தான் இது நம்ம பண்றோம். கேஸ்ல பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அதுவே கேஸ் வந்து எந்த டிகிரி நம்ம 90 டிகிரி நம்ம செட் பண்றோம்னா, அது 90 டிகிரில அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். அதுவே திருப்பி எப்போ லோ ஆகுதோ டிகிரி அதுவே ஆன் ஆகிக்கும். இந்த மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டமும் நம்ம இதில் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன ஸ்பெஷல், இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் செட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணிக்கிறோம்னா, உங்களுக்கு 10 நிமிஷம் ஒரு ப்ராடக்ட்டை வறுக்கிறதுக்கு டைம் எடுக்குதுன்னா, அந்த 10 நிமிஷம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை செட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரியான டைம் செட்டிங்கும் இதில் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டைமு ஒரு டிகிரி ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் இதாகும்போது ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரியான அந்த பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஒரு 10 கிலோ போடுறீங்க இல்லை 20 கிலோ போடுறீங்க, இது ஆக்சுவலாக 30 கிலோ கெப்பாசிட்டி. இந்த 30 கிலோவில் நீங்கள் 15 கிலோவும் போட்டுக்கலாம், 20 கிலோவும் போட்டுக்கலாம். அதுக்கு ப்ராடக்ட் தகுந்த மாதிரி மல்லியானா கொஞ்சம் கம்மியாக கேஜி வந்து கம்மியாகும். ஏன்னா 15 கிலோ போட்டாலுமே 30 கிலோவுக்கு அது கரெக்டாக ஈக்குவல் ஆகும். அப்போ பருப்பு வகைகளாக தான் நீங்கள் இப்போ 30 கிலோவும் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். அப்போ 30 கிலோ நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட் போட்டாலும் சரி, வறுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு டிகிரிக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி சேமாக ஒரே டைமில் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அப்போ சேம் அந்த வறுக்கிறதுனால உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து எந்த விதத்துலையும் குறையாம உங்களுக்கு மசாலா ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மற்ற இட்லி தூள் இந்த மாதிரியான ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, நவதானியங்கள் பவுட்ரு, ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு இந்த மாதிரியான ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பருப்பு வகைகள் தானிய வகைகள் அனைத்துமே இதில் வந்து நம்ம வறுத்து அரைச்சி நம்ம பேக் பண்ணும்போது அதோட தரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்றது தான் நம்மளோட மசாலா கம்பெனியோட விருப்பம். அதனால தான் இந்த மசாலா கம்பெனிக்கு அதிகமாக விருப்பப்பட்டு வாங்குவோம். இப்போ நம்ம இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ அடுத்து நம்ம இந்த டிகிரி, இப்போ 48 டிகிரி இருக்குது. 48 டிகிரி வந்துறது பத்தாது, ஒரு மினிமம் டிகிரி தான் இது. ஆக்சுவலாக ஒரு 90 டிகிரி கிட்ட தேவைப்படும். இப்போ நம்ம செட்டிங் வந்து 90 டிகிரி நம்ம செட் பண்ணுறோம். பாருங்க 52, 53 அப்படியே 90 வந்தது அப்புறம் நம்ம என்ட்ரு கொடுக்கணும். 90 வந்துருச்சு, என்ட்ரு கொடுத்தேன். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வச்சுருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ 120 டிகிரி 150 டிகிரி எந்த டிகிரி ஆனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வேரியபிள் தான், உங்கள் கஸ்டமைஸ் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, டைம் வந்து ஆன் பண்ணுறேன், கேஸ் ஆன் பண்ணுறேன். கேஸ் வந்து ரெகுலேட்டர் வந்து ஆக்சுவலாக நம்ம கேஸ் இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். இங்கே கேஸ் வால்வும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்ம சுவிட்ச் போட்ட உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஸ் அதுவே ஆன் ஆகிடும். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் அதுவே ஆன் ஆகிடும். பார்த்தீங்களா, அதுவே ஆன் ஆகிடுச்சு பாருங்க கேஸ். இப்போ இது ரொட்டேட் ஆகுது. இப்போ ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இது ஆர்பிஎம்மும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வேகமாக சுத்த வைக்கலாம். இந்த ரொட்டேட் டைப் இருக்கு. இதில் உங்களுக்கு ஸ்லோவாகவும் சுத்த வைக்கலாம், வேகமாகவும் சுத்த வைக்கலாம். ஒரு இந்த மாதிரியான ஆர்பிஎம் வந்து வேரி பண்ற அளவுக்கு பொட்டேஷன் மீட்டரும் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே ப்ராடக்ட் உள்ள இருக்காது, ஃபுல்லாக வந்துருச்சு, இல்லை எம்டி ஆயிடுச்சு ட்ரம். அப்போ இந்த மாதிரியான மசாலா ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு வறுக்கிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வறுத்துக்கலாம். ஒரே டிகிரியில் மெயின்டைன் பண்ணி வறுத்துக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரியான ஈஸி ஆப்ரேஷன், இது மாதிரியான புதுமையான மிஷினுக்கெல்லாம் நம்ம வந்து ஆட்டோ பவர் பேக்கில் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எங்களோட கம்பெனியோட ஆட்டோ பவர் பேக்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
மேலும் மேலும் இது போல புது வீடியோக்கள் புதுசுமையான மிஷினரிலாம் நம்ம நிறைய பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.